என் பேர் ஞானமணி, வயசு 32, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம், சாதி மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்களாம். கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் சௌமியா, வயசு 36, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சாதி, கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் கற்பனா, வயசு 30, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம், சாதி ஒன்னே கவுண்ட் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் சௌமியா, வயசு 36, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணரும் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் தனலட்சுமி, வயசு 37, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி மிதுனம், நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதம், மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் தேவிகா, வயசு 32, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 68,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.